இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 1.5 கோடி மதிப்பிலான கம்ப்யூட்டர்கள் எரிந்து சேதமானது. விபத்து காரணமாக அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. புதுவை பல்கலைக்கழகத்தில் கணினி துறைக்கு என 100க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் உள்ள நிலையில் வழக்கம்போல் மாணவர்கள் பயிற்சி மேற்கொண்டிருந்த போது திடீரென ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து புகை கிளம்பியது. உடனே அந்த கம்ப்யூட்டரில் தீப்பற்றி எரிய துவங்கியது. இதனை கண்ட மாணவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். சற்று நேரத்தில் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்த காலாப்பட்டு தீயணைப்பு நிலையத்தினர் விரைந்து வந்து தீயணைப்பு பணியை மேற்கொண்டனர். ஆனால் தீ அணையாததால் புதுவையிலிருந்து தீயணைப்பு வண்டிகள் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் இந்த விபத்தில் 1.5 கோடி மதிப்பிலான கம்ப்யூட்டர்கள் எரிந்து சேதமடைந்தது. இந்த திடீர் விபத்து காரணமாக பல்கலைக்கழகத்தில் பதற்றம் நிலவியது. புதுவையில் முதல்வரின் அறிவுறுத்தலின்படி கேபிள் ஒயர்கள் மின்கம்பத்தில் இருந்து அகற்றப்பட்டு வருவதாகவும் 3 மாதத்திற்குள் பூமிக்கடியில் இணைப்பு வழங்கப்படும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேபிள் ஆபரேட்டர்கள் சங்க தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் கூறுகையில், புதுவையில் கேபிள் இணைப்பிற்காக கட்டப்பட்ட கேபிள் ஒயர்கள் சில மின்கம்பங்களில் கட்டப்பட்டு தானே புயலின் போது பாதிக்கப்பட்டதால் அதனை மின்கம்பங்களுக்கு பாதிப்பில்லாமல் அகற்றும்படி முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியதால் அதன் முதல் கட்ட நடவடிக்கையாக தாமே உடனிருந்து கேபிள் ஆபரேட்டர்களை கொண்டு புதுவை நகர பகுதியில் கேபிள் டிவி ஒயர்களை அகற்றியதாகவும், பணி முழுவதும் நிறைவு பெறாத நிலையில் தற்போது 2வது கட்டமாக பேருந்து நிலையம் அருகே உள்ள கேபிள் ஒயர்களை அகற்றி வருவதாகவும், விரைவில் புதுவை முழுவதும் உள்ள கேபிள் ஒயர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிடும். மேலும் அண்டர் கிரவுண்ட், அதாவது பூமிக்கடியில் இணைப்பு வழங்க அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், எனவே மின்கம்பங்களில் உள்ள கேபிள் ஒயர்களை அகற்றும் பணி முடிவடைந்ததும் இன்னும் 3 மாதங்களில் கேபிள் டிவி இணைப்பு முழுவதும் அண்டர் கிரவுண்ட், அதாவது பூமிக்கடியில் இணைப்பு வழங்கப்படும் என்று கூறினார். புதுவை சட்டசபையை உடனடியாக கூட்ட ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை சட்டசபையை உடனடியாக கூட்ட ஆளுநர் உத்தரவிட வேண்டும். மேலும் மக்கள் பிரச்சினைகள் ஏராளமாக இருப்பதால் இது பற்றி விவாதிக்கும் பொருட்டு சட்டசபை கூட்டத்தை அதிக நாட்கள் நடத்த வேண்டும் என்றும், புதுவையில் 4 பிராந்தியங்களில் வாழும் மக்கள் அனைவரும் சமமான உரிமை பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் நோக்கம். எனவே இடஒதுக்கீடு பிரச்சினையில் ஒரு குழுவையோ ஒரு கமிட்டியையோ அமைத்து அந்த குழு அளிக்கும் அறிக்கையை கொண்டு பிராந்தியங்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று கூறினார். உடனடியா இப்ப முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தணும். ஜூலையோட ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாசம் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டணும். இவங்க திட்ட கமிஷனுக்கு போவாது இவங்களுடைய தவறே தவிர திட்ட கமிஷனுடைய தவறு கிடையாது. என்ன காரணம்னா இவங்க தான் அந்த நாளை தள்ளி வாங்கியிருக்கிறாங்க. அதோட இல்லாம தமிழகத்தில் திட்டத்துறைக்கு போறதுக்கு முன்னே முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்திருக்கிறாங்க. ஆமா நடத்தி இருக்கிறாங்க. பக்கத்திலே ஒரு பிரசிடென்சி இருக்கு. ஏன்னா அவங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிச்சுட்டாங்க.
அவங்க பட்ஜெட்டுக்கு பிளான் டிஸ்கஷன் இந்த மாசம் தான் போயிருக்கிறாங்க. இந்த மாசம் தான் போய் டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஃபைனல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதனால இது ஒரு பிரசிடென்ஸே கிடையாது. பட்ஜெட்டுக்கும் பிளானிங் டிஸ்கஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால இவங்க முழுமையான ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரை உடனே ஆரம்பிக்கணும். புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அவரவர் பயின்ற பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதற்கான மதிப்பெண் பட்டியல் முதல் முறையாக புகைப்படத்துடன் கூடிய சான்றிதழாக அனைத்து பள்ளிகளிலும் வழங்கப்பட்டது. அதில் 12 வகையான மறைமுகமாக குறியீடுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதனை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தாம் பயின்ற பள்ளிகளிலேயே தமது பெற்றோருடன் சென்று பெற்றுக் கொண்டனர். அதுபோன்று மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அதனை மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் ஆர்வமாக வந்து பெற்றுக்கொண்டு பள்ளி முதல்வர் ஆசிரியர்களிடம் வாழ்த்து பெற்று சென்றனர். அவர்களை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தி பாராட்டினர். புதுவை காலாப்பட்டு ஸ்ரீ சீரடி சாய்பாபா சமுதாய பிரார்த்தனை மண்டப 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக தின விழாவினை முன்னிட்டு 108 கலச பூஜை மற்றும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. சித்தர்கள் வாழ்ந்த புதுவை மண்ணில் பிள்ளைச்சாவடி சீரடி சாய்நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டப 10ஆம் ஆண்டு கும்பாபிஷேக தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு வழிபாடுகளுடன் கொடியேற்றப்பட்டு 2ஆம் கால பூஜையும் 108 கலச பூஜையும் தீபாரதனையும் நடத்தப்பட்டு கலச புறப்பாடும் பின்னர் சாய் பஜனையுடன் 108 கலச சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பல்லக்கு உற்சவமும் நடைபெற்றது. இதனையடுத்து மகா ஆரத்தியும் விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழாவில் சாய் பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று சங்கல்பம் செய்து சாய்பாபாவை வழிபட்டு சாய் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சேரிட்டபிள் டிரஸ்ட், ஸ்ரீ சீரடி சாய்பாபா சேவா சமிதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் ஆணைக்கரை மேட்டில் அங்கன்வாடி மையம் காட்டும் பணிக்கான பூமி பூஜை விழாவினை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் ஆணைக்கரை மேட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அங்கன்வாடி மையம் 8.5 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோன்று பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் சாரத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பிரெஞ்சு இந்திய நற்பணி நல இயக்கம் சார்பில் குடியரசு தின பொன்விழா குறித்த விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவோடு பிரெஞ்சு பகுதியான புதுவை இணைக்கப்பட்டு வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதியுடன் 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு பொன்விழா குறித்த விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் தமிழ்ச்சங்கத்தில் மூத்த தலைவர் வரதராஜுலு தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் விஜய் ராகவலு வரவேற்று பேசிய கூட்டத்தில் அரசு நவம்பர் 1ஆம் தேதியை புதுவை சுதந்திர தினமாக அறிவித்து விடுமுறை அளிக்கவில்லை. வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுவை குடியரசு தின பொன்விழாவை கொண்டாட ஆட்சியால் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்பது போன்ற பல்வேறு தீர்மானங்களும் இதனை வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து இயக்க தலைவர் சிவராஜ் 10 ஆண்டுகள் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். கூட்டத்தில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை தட்டாங்குளம் ஸ்ரீ மகா உதய புத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் தட்டாங்குளம் போகும் வழியில் எழுந்தருளி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா உதய புத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், லட்சுமி பூஜை, யாக பூஜை, அஷ்டபந்தன மருந்து சாத்துதல்,
நாடி சந்தானம் போன்ற வழிபாடுகளும் தொடர்ந்து வலம்புரி விநாயகர் பாலமுருகன் அம்மன் சன்னதிக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி மற்றும் இறையன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் தட்டாங்குளம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.